வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஹெச் நியூஸ்னுடைய ஒரு சில அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் சேனல் வந்திருக்கு. சன் டைரக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து 2 நாளா குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சேனல்ல நீங்க வந்து வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, ஆமா, நம்ம வந்து நியூஸ் சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ, அதனுடைய சேனலுடைய வீடியோ லிங்க் எல்லாமே, சேனல் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைனாலும் YouTubeல போய் டிடிஹெச் டியூட்டோரியல் அஃபிஷியல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதனுடைய நம்ம சேனல் வரும். ஸோ, அத வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆல்ஸ் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. அப்ப தான் நான் போடக்கூடிய வீடியோ அதில ரெகுலரா வரும். ஸோ, அதில வந்து ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ, பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சன் டைரக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். சன் டைரக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா ஓடிஏ அப்கிரேட் குடுத்துட்டுருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நியூ சாஃப்ட்வேர் வந்து எல்லா பாக்ஸுக்குமே ரோல் அவுட் குடுத்துட்டுருக்காங்க. இந்த ரோல் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டா வந்துருக்கக்கூடிய பாக்ஸுக்கு மட்டும் தான் குடுத்துட்டுருக்காங்க. நீங்க ஒரு கார்டு டைப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஓல்டு பாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வராது. 2019க்கு மேல வரக்கூடிய ஒரு சில கார்டு டைப் மாடல் எஸ்டி, ஹெச்டி 2க்குமே குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, இது வந்து நம்ம மேனுவலா அப்டேட் பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக்கா கம்பெனி அவங்க வந்து குடுக்கும்பொழுது நமக்கு அப்டேட் ஆகும். ஒரு சில நேரம் ஃபாஸ்ட்டா அப்டேட் ஆயிரும். நான் இப்ப வீடியோல காமிக்கிற மாரி 100% வந்து போகும். அதிகபட்சம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் டவுன்லோட் ஆகும். இல்ல அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஒரு சில நேரம் அப்படியே ஹேங் ஆகி நிக்கும். அந்த மாரி டயத்துல நீங்க பாக்ஸ் ஒரு டைம் ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க. இல்லைன்னா மார்னிங் டைம் போட்டு பாருங்க. ஸோ, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் எனக்கு எடுக்கவே இல்ல அப்படின்னா சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா கஸ்டமர் கேர் இல்லைன்னா ரீட்டெயிலருக்கு டெக்னீஷியனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்து சரி பண்ணி குடுக்க சொல்லுங்க. ஸோ, மேக்ஸிமம் இந்த அப்டேட் வந்த உடனே நீங்க வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கடுத்து ஏர்டெல் டிடிஹெச்ல இருக்கக்கூடிய ஒரு சில சேனல் அப்டேட் பார்க்கலாம். ஏர்டெல் டிடிஹெச்ல தமிழ் சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நிறைய சேனல் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரீசென்ட்டா 7S மியூசிக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதேபோல இப்போ பார்த்தீங்கன்னா, மெகா குரூப்னுடைய மெகா 24 மெகா மியூசிக் சேனலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, மெகா டிவி மட்டும் தான் ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மெகா 24னுடைய எல்சிஏ நம்பர் பார்த்தீங்கன்னா 777. ஸோ, இந்த சேனல் நம்பர் வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ளே ஆகும். இது வந்து ஆட் அண்ட் நம்ம வந்து அலோகேட்டட் தான் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணணும். 1 மாசத்துக்கு ரூ. 1.18. இது வந்து எந்த ஒரு ஏர்டெல் டிடிஹெச்ச பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பேக்கேஜ்லயுமே ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெகா மியூசிக் பார்த்தீங்கன்னா 807. இந்த எல்சிஎன் நம்பர் வச்சு பார்த்தீங்கனாலும் கண்டிப்பா ப்ளே ஆகாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ரூ. 2.36 ஜிஎஸ்டியோட நீங்க வந்து ஆட் பண்ணணும். இந்த சேனல் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் பண்ணிக்கிறாங்க. இந்த மெகா மியூசிக் மெகா 24 எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்லைனா ரீட்டெய்லர் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்ல ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான். இந்த அப்டேட் இருக்கு. வேற எதுவும் டிடிஹெச் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.